உடற்கல்வி உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இஎம்ஆர்எஸ் ஸ்கூல், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு, ஏக்கலைவான்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன். அது வந்துட்டு நம்ம ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்க ஏரியாவில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 9 டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட மேலுக்கு வந்துட்டு 173, ஃபீமேலுக்கு வந்துட்டு 299 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. பிஇடியா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு இப்போ நம்ம அந்த ரிலேட்டடான சப்ஜெக்டுக்கான நம்ம எக்ஸாமுக்கு எப்படி சிலபஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்க பாருங்கள். கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி மீனிங் அண்ட் டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. மாடர்ன் கான்செப்ட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. நீட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிளேஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் தி டோட்டல் எஜுகேஷன் ப்ராசஸ். நம்மளுக்கு எல்லாமே இது கொஞ்சம் ஈஸியான சிலபஸ் தான். கொஞ்சம் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃபிசியாலஜிக்கல் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா மஸ்குலர் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நானும் இது ரிலேட்டடாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் வீடியோவெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், ஃபிசியாலஜிக்கல் அப்புறம் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல், அடுத்து 3வது பாயிண்ட் வந்துட்டு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட். சைக்காலஜிக்கல் உங்களுக்கு தெரியும், டெஃபினேஷன் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. சைக்காலஜினா என்னது, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜினா என்னது, அச்சீவ்மெண்ட் அண்டு மோட்டிவேஷன் நம்மளுக்கு தெரியும். இன் ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்டு ஸ்போர்ட்ஸ் எத்திக்ஸு. கொஞ்சம் சிம்பிளான சப்ஜெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து இன்ட்ரெஸ்ட்டோட படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள். மீனிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ்ஸு, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ்ஸு, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ். எல்லாமே ஒரு ஈஸியான ஒன்றாக தான் இருக்குது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் டெவலப்மெண்ட், மீன்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் டெவலப்மெண்ட், ஏரோபிக் ஆக்டிவிட்டீஸ், ஜாக்கிங், சைக்கிளிங், காஸ்தனிக்ஸ் அண்ட் ரிதமிக் எக்ஸசைஸ், பார்ட்டிசிபேஷன் இன் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், சர்க்கியூட் ட்ரைனிங். ஓகே, பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் உங்களுக்கு ஈஸியாக தான் தெரியும். அப்புறம் ட்ரைனிங் மெத்தட் பாருங்கள். மெத்தடில் என்னென்ன ட்ரைனிங் பண்ணுறோம் பாருங்கள். மீனிங் அண்ட் கான்செப்ட், ட்ரைனிங்கோட மீனிங் அண்ட் கான்செப்ட்டு, வார்மப்பு, லிம்பரிங் டவுன் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கு, மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட்டு, ஐசோமெட்ரிக்கு, ஐசோகைனட்டிக் எக்ஸசைஸு. ஓகே, மெத்தட்ஸ் ஆஃப் என்டூரன்ஸ் டெவலப்மெண்ட்டு, கண்டினியூஸ் மெத்தடு, இன்டர்வல் ட்ரைனிங்கு, ஃபர்குலர் ட்ரைனிங்கு, மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்பீட் டெவலப்மெண்ட்டு, ஆக்சிலேஷன், ரன்ஸ் அண்ட் பேஸ் ரேஸ். பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ சோசியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசியாலஜி கேட்டிருக்காங்க, சைக்காலஜி கேட்டிருக்காங்க, அப்போ சோசியாலஜி கேட்டிருக்காங்க. சோசியாலஜி அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸு, கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எஸ் எ மென் இன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ், டெவலப்மெண்ட் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் குரூப் டைனமிக்ஸ். அது இது எல்லாமே பார்த்தது எல்லாமே பார்ட் ஏவில் வருது. இப்போ நம்ம பார்ட் பியில் வந்துட்டு என்ன கேட்காங்க பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட். ஓகேங்களா, எனி ஒன் கேம், ஏதாவது ஒரு கேம் பற்றி மட்டும் படிக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், அதை வந்துட்டு கேம் வந்துட்டு ஏதாவது ஒரு கேம்னால் நம்மளோட எனி ஒன் கேமு, ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட சாய்ஸ், ஸ்டூடெண்ட் சாய்ஸ் கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட் ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் கேம்ஸ் ஸ்போர்ட், அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட்டில் இருக்க ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது கேம் அல்லது ஸ்போர்ட்டு, எனி கேம், ஸ்போர்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், அதாவது நம்மளோட சாய்ஸுக்கு. மெஷர்மெண்ட் ஆஃப் பிளே ஃபீல்டு அண்டு ஸ்பெசிஃபிக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டு, ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் ஆஃப் தி கேம் அண்ட் ஸ்போர்ட்டு, ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜிஸ், இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ் அண்ட் வென்யூஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ். பாருங்கள், உங்களோட ஸ்பெஷலைசேஷன் எடுத்தாலே நீங்கள் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஏதாவது ஒரு கேமு, நம்ம கேம் பற்றி கேட்டாங்க, அந்த கேமு ஏதாவது ஒரு ஸ்போர்ட், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அதோட கோன் மெஷர்மெண்ட்டு, டைமென்ஷன்ஸு, எக்யூப்மெண்ட்னா என்ன, அது என்னென்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன டெர்மினாலஜிஸ், என்னென்ன வேர்டு புதுசாக யூஸ் பண்ணுவோம், இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் என்னது, அதோட வென்யூஸில் எங்கே இருக்குது, அதோட அவார்ட்ஸில் என்னென்ன, கொஞ்சம் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், அடுத்து பாருங்கள், பார்ட் சியில் பாருங்கள், ஹெல்த் எஜுகேஷனில் பாருங்கள், கான்செப்ட் அண்ட் அப்ஜெக்டிவிட்டிஸ் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபார் ஹெல்த் ப்ரொமோஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் இண்டிவிஜுவல், ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி. இது கொஞ்சம் படிக்கணும், பார்த்துக்கலாம். அப்போ கம்யூனிகபிள் டிசீஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் பாருங்கள்.
கம்யூனிகபிள் டிசீஸ்னால் என்ன, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு என்ன பார்த்துருப்போம். பரவக்கூடியது எதன் மூலமாக பரவுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒரு மீனிங் ஆஃப் கம்யூனிகேஷன் டிசீஸு எசென்சியல் கண்டிஷன் ஃபார் கம்யூனிகபிள் டிசீஸ் டு அக்கர் அண்டு disease process, common alert signal indicate and set of communicable disease, mode of transmission, common symptoms and prevention of spread, transmission of AIDS, hepatitis B and hepatitis C. கொஞ்சம் இது டிசீஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இதுவும் உங்களுக்கு நம்ம ஃபெமிலியரான யூனிட் தான், நம்ம ஆல்ரெடி படித்ததோட ரிலேட்டடாக தான் வருது. ஸோ இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டெம்பரரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். அப்யூஸ் ஆஃப் ஆல்கஹால், டொபாக்கோ அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அப்யூஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி, இது எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் ஆல்கஹால், டொபாக்கோ அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகே. ஈட்டிங் ஹேபிட்ஸ் தட் கேசஸ் ஒபிசிட்டி அண்ட் இட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் ஹெல்த் ஆஃப் இண்டிவிஜுவல். எல்லாமே நம்ம சாப்பிட்றது எப்படி இருக்கோ அதனால் நம்மளுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதோடது இண்டிவிஜுவல் எப்படி பாதிக்குன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஹெல்த்ஃபுல் லிவிங் பாருங்கள். கான்செப்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்ட், லிவிங் என்விரான்மெண்ட், ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ஃபார் லெசர் ஆக்டிவிட்டீஸ், எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹெல்த்ஃபுல் environment, safe water, low level of noise, clean air, sanitary surroundings, low level of radioactive radiation and absence of hazards responsible for accident in home and neighbor, in rural and urban areas, school and workplace, during leisure time activities, recreation and sports. Role of individual in improvement and environment for health promotion and prevention of accident related to transportation, swimming and water sports, research, preparedness and health care during disorders, family health education. Meaning and function of family and it is importance of social institution needs, problem adolescent and their management, human reproductive menstruation, conceptional and prenatal care, problem associated with premarital sex and teenage pregnancies, preparation of marriage, ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ் இன் சைல்டு கேர். ஓகே. எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து ப்ரிவென்ஷன் அண்டு ஃபஸ்ட் எய்ட் அண்டு காமன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கொடுத்து, சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ், ஸ்ப்ரெயின் அண்டு ஸ்ட்ரெயின், போன் இன்ஜுரி, ஜாயின்ஸ் இன்ஜுரி, இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் இருக்குது. கொஞ்சம் புதுசாக வந்த சப்ஜெக்ட்டும் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்து படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் படிச்சுட்ருக்கவங்க, கொஞ்சம் வயசில் இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் வேலைக்கு போகணும் அப்படின்னு இல்லாட்டியும் கூட நம்ம ஒரு எக்ஸாம் ப்ராக்டிஸ்க்காவது நீங்கள் அப்படியே படிக்கலாம், எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். டோட்டலாக இதுக்கு எக்ஸாம் ஃபீஸு 1000 வரும்னு நினைக்கிறேன். அதாவது மேலுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டி உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு எல்லாமே 500 தான் வரும் ஃபீஸு. ஸோ அதை பாருங்கள். பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது முன்னாடியும் நம்மளுக்கு இது இல்லாட்டியும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் டெட்டு வந்திருக்கு. ஸோ அதுலேயும் நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் டெஸ்ட்டு தான், அதை எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டினியூஸாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். அது இல்லாமல் நெட்டு எக்ஸாம் வந்திருக்கு. இப்போ பிஜிடிஆர்பி படித்தவங்க எல்லாமே நெட் எக்ஸாம் எழுதலாம். நெட்டு எலிஜிபிள் டெஸ்ட் தான். ஸோ எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு என்றைக்காவது பின்னாடி கூட யூஸ் ஆகலாம். ஸோ அதனால் படிக்கிறத மட்டும் விடாதீங்க. படித்தவங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக உட்காந்து படிங்க. எனக்கு கண்டினியூஸாக படிக்கிறது ஈஸி, கேப் விட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேலும் நான் போகிற வீடியோவை அப்டேட் பண்ணுறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து நான் அதை பற்றின வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இதுதான் நம்ம பிடி ஏகலைவா ஸ்கூலுக்கு நம்ம பிடிக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான சிலபஸ்ஸு. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.